Hi viewers, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு துளி கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்க போகிறது கிடையாது. பர்டிகுலராக இதில் இன்னைக்கு ஃபுட் கலரை சேர்க்காமையே ரொம்ப சூப்பரான மெத்தடில் செய்ய போகிறோங்க. ஒரு கப் சாதத்தை வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டான்னு செய்யாமல் இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவே இருக்குங்க. வெல்கம் டு சூப்பர் கிச்சன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறேங்க. நான் புழுங்கலரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசி சாதமா இருந்தா கூட தாராளமா இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த சாதத்தை ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு 1/4 கப்புக்கு குறைவா, அதாவது கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது நல்லா திக்கான பேஸ்டா அரைச்சிட்டு இதை அப்படியே வேற ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டு கட்டி இல்லாதபடிக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா தான் நான் இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. உங்ககிட்ட இடியாப்ப மாவு இருந்தால் கூட தாராளமாக இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மாவோட பதம் இப்படிதாங்க இருக்கும். நல்ல திக்காவும் இல்லாம தின்னாவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட தான் இருக்கும். இப்போ இந்த கலவையை வேற ஒரு பேன்ல மாத்திக்கலாங்க. அடுத்ததா இந்த பேனை எடுத்து கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட ஆரம்பிங்க. கலந்து விடும் போது நல்லா கரண்டி அடி வரைக்கும் சொயட்டி கொடுத்து கலந்து விடுங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ பாருங்க, நான் அதே மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா மாவு கிட்டத்தட்ட ஒரு கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சிக்கு பேனில் ஒட்டாமல் கிட்டத்தட்ட மாவு நல்லாவே இதுலேயே வெந்துட்டு பேன்லேயுமே ஒட்டாமல் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததா நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணீரில் ஊற போட்டு 1/2 மணி நேரம் இதை கரெக்டாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கடலைப்பருப்பில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவு பச்சை மிளகாயாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸாக 4 துண்டளவு இஞ்சி, 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண பீட்ரூட் ரஃபாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைச்சாறு, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா முதல்ல இதை கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை இப்போ நல்ல திக்கான நைஸான பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த விழுது ஒரு உரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மாவை பேன்ல இருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்க, மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இப்போ இந்த மாவை மேற்கொண்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்து எடுத்துக்க போகிறோம். பிசையும் போது கை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி அழுத்தி பிசைக்க. அப்போ தான் மேற்கொண்டு இந்த மாவு நல்ல சாஃப்டாக நமக்கு நல்லா திரண்டு வருங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்ல சாஃப்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததா நீங்க சப்பாத்தியெல்லாம் திரட்டுவீங்கல்ல, அந்த ஸ்டாண்டோ அல்லட்டா இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிங் போர்டோ இருந்தா எடுத்துட்டு அது மேல கொஞ்சமா அரிசி மாவை டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ டஸ்ட் பண்ணி விட்ட அரிசி மாவுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை எடுத்து வச்சு கையால முதல்ல லைட்டா அழுத்தி விட்டுட்டு இது போல ரவுண்டா முதல்ல சொயட்டி கொடுத்துட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டுட்டு வந்துருங்க. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுற ரோலரால இதை நம்ம தின்னாவும் இல்லாத திக்காவும் இல்லாத ஒரு மீடியமான பதத்துல இதை சப்பாத்தி போல திரட்டிக்க போறோங்க. இப்ப பாருங்க, மாவு அழுத்தம் கொடுத்து தேய்க்க மாவு நல்ல விரிவு கொடுத்துட்டு பெரிய சைஸ் அளவு உள்ள சப்பாத்தி போல ஆயிடுச்சு.
இப்போ ஒரு கத்தியை பயன்படுத்திட்டு இந்த 4 கார்னரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க, நடுவில் ஒரு ஸ்கொயர் போர்ஷன் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கும் மேலே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல கடலைப்பருப்பு, பீட்ரூட் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த கலவையிலிருந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி பிரெட்டுக்கு ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போமோ அந்த மாதிரி நல்லா அழகாக நீட்டாக இது போல் ஃபினிஷிங்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இந்த கார்னரில் இருக்கிற ஒரு சைடை மட்டும் கையால் மெதுவாக தூக்கிட்டு இப்படி மடித்து கொடுத்துட்டு நல்லா பொறுமையாக ஃபோல்டு பண்ணி விடுங்க. ஃபோல்டு பண்ணும்போது மெதுவாக செய்யுங்க. கார்னரில் மட்டும் ஃபோல்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் பிதுங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை லைட்டாக வலிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கார்னரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது நம்ம இட்லி பாட்டில் ஆவியிலேயே 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும். சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அழகாக ரவுண்டு ஷேப்புக்கெலாம் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கட் பண்ணும் போது நம்ம உள்ளே வச்சுருந்த ஸ்டஃபிங் சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல் லேயராக நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.